ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஃப்ராக் எப்படி டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு காட்டன் அனார்கலி வந்து ஹைட் அதிகமாக இருந்தது, பாட்டம் கட் பண்ணுச்சு. அந்த வேஸ்ட் கிளாத் தான். அதுலேருந்து தான் இந்த ஃப்ராக் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த பாட்டம் பீஸ் இது. 1லேருந்து 2 வயசு குழந்த போடுற மாதிரியான ஃப்ராகு. நான் நெக்கு கீழே ரெண்டுமே வந்து 2 தான் மார்க் பண்ணுறேன், 2 இன்ச்சு. ஷோல்டரும் 2, கீழே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் 2 இன்ச் ஷோல்டர் வச்சுருக்கேன்னா, நம்ம வந்து இதை வந்து பீஸ் கொடுத்து நெக் பீஸ் அடிக்க போகிறதில்ல, அப்படியே மடித்து அடிக்க போகிறோம். அதனால் வந்து ஷோல்டர் நான் 2 வச்சுருக்கேன். மேலே டாப்க்கு கட் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, சைடில் பீஸ் கொடுக்க போகிறதில்ல, அப்படியே மடித்து தான் அடிக்க போகிறோன்னு. அதனால தான் ஷோல்டர் வந்து நான் 2 வச்சுருக்கேன். 1/2 இன்ச் வந்து அதில் கட் ஆகிடும் மடித்து அடிக்கும்போது. நீங்களும் இந்த மாதிரி உங்ககிட்ட அனார்கலி டாப் வந்துச்சுன்னா, கீழே வேஸ்ட் கிளாத் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கவுன் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததும் டாட் பிடிச்சிருங்க. டாட் பிடிச்சா தான் எப்பயும் வந்து அந்த ஷேப் அழகாக இருக்கும். ஷோல்டர் வந்து மடித்து அடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நாட் வைக்க போகிறோம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறதில்ல. நாட் வச்சு கட்டுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ராக்கு. இந்த மாதிரி ஷோல்டரில் சென்டரில் வச்சு ரஃப் அடித்து நல்லா அதை வந்து டைட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளாத் வச்சு கீழே வந்து நம்ம ஃபில்ட் வச்சு கவுன் ரெடி பண்ண போகிறோம். இதில் அந்த கீழே மடிச்சிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் ஒரே அளவுக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி. மேலே வைக்கிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னசாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 2 இல்லைன்னா 3 ஃபில்ட் வர மாதிரி. பாருங்கள், இவ்வளோ சைஸ் வர மாதிரி சின்னசாக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் தையல் ஒன்று போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்ட் வர மாதிரி, ஏன்னா கீழே அப்போ தான் கொஞ்சம் ஃப்ராக் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் வந்து கீழே வைக்கிற பீஸ் வந்து நல்லா பெருசாக நல்லா நிறைய ஃபில்ட் வர மாதிரி. இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரலையும் ஃபில்ட் வைக்கும்போது எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்ட் வச்சுக்கோங்க. இதுக்கும் அந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் தையல் போடுறேன். சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு 2 பீஸும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.